வணக்கம். காவல் நிலையத்தில் கர்ப்பிணி பெண்ணை தாக்கிய சம்பவம் 1 வருட சட்ட போராட்டத்திற்கு பிறகு வெளிவந்த உண்மை சிசிடிவி காட்சி. கேரளா எர்ணாகுளம் ஒரு ஹோட்டலில் 2 போலீசார் மஃப்டியில் ஒருவரை தாக்கியதில் பெஞ்சமின் என்பவர் வீடியோ எடுத்துள்ளார். இதை கண்ட அந்த போலீசார்கள் பெஞ்சமினை அரூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு சென்றுள்ளார்கள். தகவல் அறிந்து வந்த பெஞ்சமினின் கர்ப்பிணி மனைவி ஷைஜுமோள் கை குழந்தையுடன் கணவனை காண போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துள்ளார். அங்கு கணவர் பெஞ்சமினை தாக்கியதை கண்ட ஷைஜுமோள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கணவனின் கண்முன்னையே உதவி ஆய்வாளர் பிரதாபச்சந்திரன் கர்ப்பிணி பெண் என்றும் கூறியும் கேட்காமல் அப்பெண்ணின் மார்பில் கை வைத்து தள்ளி கன்னத்தில் அறைந்தது மட்டுமின்றி அப்பெண்ணும் கணவனும் காவல் நிலையத்தில் பொருட்களை சேதப்படுத்தி காவலர்களை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக வழக்கு பதிவு செய்துள்ளார். 2024 இந்த சம்பவம் நடந்தது. ஷைஜுமோள் நீதிமன்றத்தை நாடி 1 வருட சட்ட போராட்டத்திற்கு பிறகு உயர் நீதிமன்றத்தின் தலையீட்டால் பெறப்பட்ட சிசிடிவி காட்சிகள் இப்பொழுது உண்மையை நிரூபித்துள்ளன. கேரளா முதலமைச்சர் கவனத்திற்கு செல்ல முதற்கட்டமாக உதவி ஆய்வாளர் பிரதாபச்சந்திரன் பணியிடை நீக்கம் செய்தது மட்டுமின்றி விரிவான விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார்.